ஹாய் வணக்கம். ஸ்வீடனோட டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ப்ராசஸை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவிலேருந்து மூவ் ஆகி ஸ்வீடனுக்கு வந்தவங்களுக்கு இனிஷியலி இந்த லைசன்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்போ அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவிலேருந்து இங்கே மூவ் ஆகி, இந்தியாவில் எந்த கண்ட்ரிலேருந்து ஸ்வீடனுக்கு வந்தாலுமே நீங்கள் வந்ததுலேருந்து 1 இயருக்கு வண்டி நீங்கள் ஓட்டலாம் உங்களோட ஹோம் கண்ட்ரியோட லைசன்ஸ் வச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஹோம் கண்ட்ரியில் டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா, அந்த லைசன்ஸ் இங்கிலீஷில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த லைசன்ஸை வச்சு இங்கே 1 இயர் வரைக்கும் ஓட்டலாம். ஸோ அந்த 1 இயருக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம ஸ்வீடிஷ் லைசன்ஸ் வாங்குறது பெட்ரு. ஏன்னா இந்த 1 இயர் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் டிரைவிங் கற்றுக்கணுன்னா கூட ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம லைசன்ஸ் எடுத்துட்டோன்னா அந்த டிரைவிங் ஸ்கூலில் போய் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்வீடனில் டிரைவிங் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஹை சார்ஜஸ் இருக்குது. எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையுமே ஒரு கிளாஸுக்கே வந்து கிட்டத்தட்ட 800 to 900 krona வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு கிளாஸுக்கு. ஸோ அப்படி ஒரு 2 hour கிளாஸுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து லேர்ன் பண்ணுறதுன்றது அவ்வளோ ப்ராக்டிக்கல் இல்லை. ஸோ அதனால் நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து மூவ் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 இயருக்குள்ளேயே இந்த லைசன்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா இந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு நம்ம அப்ரோச் பண்ணோம், எப்படி அப்ரோச் பண்ணோம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். நம்மளோட பர்சனல் நம்பர் கொடுத்து அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதில் பார்த்துக்குங்க. நீங்கள் அதில் Group 1 Group 2 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் கார் லைசன்ஸுக்கு, கார் டிரைவிங்க்கு, ப்ரைவேட் லைசன்ஸுக்கு Group 1 தான் நம்ம அப்ளை பண்ணோம். Group 2 வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைக் ட்ரக் இல்லைன்னா பஸ் அந்த மாதிரி வெஹிக்கிளோட லைசன்ஸுக்கு Group 2. நமக்கு வந்து Group 1 தான் தேவை. ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இனிஷியல் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களோட ஐ எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஒன்ஸ் நீங்கள் ஐ எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்னர்ஸ் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு எந்த விதமான டெஸ்ட்டுமே கிடையாது. லேர்னர்ஸ் லைசன்ஸுக்கு உங்களோட ஐ சர்டிஃபிகேட் வந்து லைக் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஐயோட ஹெல்த்தினஸ் வந்து நல்லா இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஐ எக்ஸாமினேஷனுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஏதாவது லைக் ஆத்தரைஸ்டு கிளினிக்ஸ் இருக்குது, இல்லை ஆப்டிக்கல்ஸ் ஷாப் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அங்கே போய் இந்த டிரைவிங் லைசன்ஸுக்கான ஐ டெஸ்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பர்சனல் நம்பருக்கு எகென்ஸ்டாக அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி லேர்னர்ஸ் லைசன்ஸோட ஸ்டேட்டஸ் உங்களோட பர்சனல் நம்பருக்கு எகென்ஸ்டாக அப்டேட் ஆகிடும். இதில் ரெண்டாவது ஸ்டெப்பு ரிஸ்க் ட்ரைனிங்ஸ். ஸ்வீடனோட ரெகுலேஷன் படி நீங்கள் ரிஸ்க் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு கீழே தான் நீங்கள் போய் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதில் 2 ஸ்டேஜ் இருக்குது, ரிஸ்க் 1 ட்ரைனிங், ரிஸ்க் 2 ட்ரைனிங். ஸோ ரிஸ்க் 1 ட்ரைனிங் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ரூமில் தான் அவங்க உட்கார வச்சு சொல்லி தருவாங்க. ஸோ அது ஸ்வீடிஷில் தான் ரெகுலராக நடக்கும். இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து ரொம்ப கம்மியான லைக் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட நியர்பை டிரைவிங் ஸ்கூலில் விசாரிச்சுட்டு இங்கிலீஷில் எப்போ கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு நீங்கள் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். 3 hours ஐ திங்க் 3 hours அந்த கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் முடித்த உடனே எகெயின் உங்களோட பர்சனல் நம்பரில் அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்ற ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் 2. ரிஸ்க் 2 வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீடனோட வெதர் கண்டிஷன் தெரியும், லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வின்டர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டிரைவிங்கை வந்து அது ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா ரோடு வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும். இங்கே வின்டர் டயர்ஸ் யூஸ் பண்ணணும். ஈவன் நீங்கள் வின்டர் டயர்ஸ் யூஸ் பண்ணால் கூட ரோடில் ஐஸ் ஃபார்ம் ஆகும் எக்ஸ்ட்ரீம் வின்டர் கண்டிஷனில். இங்கே லைக் ஒரு 5 to 6 months இந்த வின்டர் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணி வண்டி ஓட்டணும் அப்படின்றது சிமுலேஷன் பண்ணி உங்களை ஒரு ட்ராக்கில், ஒரு டிரைவிங் ட்ராக்கில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரிஸ்க் 2 ட்ரைனிங்கில் நடக்கும். பட் ரிஸ்க் 2 அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக வண்டி ஓட்டுவீங்க அந்த டெஸ்ட் ட்ராக்கில். கூட ஒரு ஆள் இருப்பாங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் வண்டி ஓட்ட நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா மட்டும் நீங்கள் ரிஸ்க் 2க்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் வண்டி ஓட்ட தெரியலை, நீங்கள் ரிஸ்க் 2 அட்டன் பண்ண போகிறீங்கன்னா வண்டி உங்களோட அந்த எக்ஸாமினர் லைக் உங்கள் கூட இருக்கிறவர் வந்துட்டு அந்த ரிஸ்க் 2 வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணாமல் இருக்கலாம்.
ஸோ அந்த ரிஸ்க் டூக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க அட்வான்ஸாக, அந்த அமௌண்ட் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அது கிளியர் பண்ணலன்னா. ஸோ அதனால் நல்லா டிரைவிங் ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மட்டுமே நீங்கள் ரிஸ்க் டூ அட்டன் பண்ணுங்கள். 3வது ஸ்டெப்பு தியரி டெஸ்ட். நீங்கள் தியரி டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணணும். என்னோட சஜஷன், நீங்கள் தியரி டெஸ்ட்டோட ஸ்லாட்டு புக் பண்ணும்போதே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் டைம் ஸ்லாட் அண்ட் டேட்டு புக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் ஸ்லாட் கிடைக்காது. ஸோ இனிஷியலி நீங்கள் புக் பண்ணும்போது ரெண்டையும் சேர்த்து புக் பண்ணிடுங்க. புக் பண்ணும்போது பேமெண்ட் சைமல்டேனியஸ்லி அதே டைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே லைக் ஒரு 48 hours முன்னாடி பே பண்ணாலே போதும். இது எப்படி புக் பண்ணோம், எந்த லிங்க்ல போய் புக் பண்ணோன்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தியரி டெஸ்ட்டுக்கு நீங்கள் 325 krona பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு அரௌண்ட் 1450 krona அந்தளவுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தியரி டெஸ்ட்டுக்கு போகும்போது வெல் ப்ரிப்பேர்டாக போங்க. ஏன்னா நீங்கள் ஒருக்க ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப 2வது அட்டன் பண்ணணுன்னா இந்த ஃபீஸ் வந்து திரும்பவும் பே பண்ணணும். ஸோ இந்த ஃபீஸ் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம எத்தனை வாட்டி அட்டன் பண்ணாலும். இந்த டோட்டல் 70 கொஸ்டின்ஸுக்கு டோட்டலாக 50 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு அரௌண்ட் 42 seconds தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ இந்த டெமோ எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த ஆப்பில் நீங்கள் நிறைய வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போய் மெயின் தியரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது பெட்டர். 4வது ஸ்டெப்பு ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தியரி டெஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, அதோட வேலிடிட்டி 4 மாதம் மட்டும்தான். இதோட வேலிடிட்டியோட டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் கோவிட் டைம்னால அதோட வேலிடிட்டி 6 months வச்சுருந்தாங்க. இப்போ திரும்ப 4 months ஆகிருக்கு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் அது இன்னும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க எவ்வளோ நாள் அதோட வேலிடிட்டி இருக்குது அப்படின்றது. வேலிடிட்டி மீன்ஸ் இந்த 3 months or 4 months அந்த வேலிடிட்டி டைமுக்குள்ளே உங்களோட ப்ராக்டிக்கல் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிட்டீங்க, இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களால் கிளியர் பண்ண முடியலைன்னா தென் எகெயின் ஃப்ரம் த ஸ்டார்டிங் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் தியரி டெஸ்ட் அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ப்ராக்டிக்கல் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தியரி டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா, ஆல்ரெடி இப்போது அந்த 1 year பீரியடில் இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டலாம். நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குதுன்னா தென் நீங்கள் நிறைய ஓட்டி எந்த டெஸ்ட் ரூட் நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த இடத்துல போய் எது டெஸ்ட் ரூட் இருக்குது அப்படின்றத நீங்கள் யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்ககிட்ட விசாரித்து அந்த ரூட்டில் நீங்கள் ஒருக்கா வண்டி ஓட்டி பார்த்துக்குங்க. அது அங்கே எத்தனை சிக்னல் இருக்குது, என்னென்ன ரவுண்ட் அபவுட்ஸ் இருக்குது, என்னென்ன லைக் டிராஃபிக் சைன் போர்ட்ஸ் இருக்குது, எந்த ரூட்டில் போக சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகுனா உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும்போது அவங்க டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் எந்த சிக்னலில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இல்லை ரவுண்ட் அபவுட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ரயில்வே கிராசிங்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ ஒருக்கா நீங்கள் ஆல்ரெடி அந்த ரூட்டில் ஓட்டி ஃபெமிலியர் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றது தெரியும். ஸோ அதை ப்ரிப்பேர்டாக நீங்கள் அந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 25 to 30 minutes தான் நடக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த ரூட்டில் அவங்க கூட்டிகிட்டு போய் திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடுவாங்க. ஒன்ஸ் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்லி உங்களோட மெயில் ஐடிக்கு அந்த அப்ரூவ்டு உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ரூவ்டுன்ற ஸ்டேட்டஸ் இமெயிலாக வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 daysக்கு அப்புறம் உங்களோட அட்ரஸுக்கு ஒரு கார்டு லைக் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கார்டே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு இன்வாய்ஸும் சேர்ந்து வரும். இந்த கார்டுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. அந்த இன்வாய்ஸை நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த ப்ராசஸை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.